அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, காலையில் அதிரை நியூஸில் அதிரை பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார்கள். அந்த காணொளிக்காக அது நான் சம்பந்தப்பட்ட காணொளியாக இருப்பதால் என்னுடைய சுய விளக்கத்தை இறைவன் மீது ஆணையாக நான் சொல்வது அனைத்தும் உண்மையை தவிர வேறு பொய் இங்கே இல்லை. நான் 19வது பேரூராட்சி மன்றத்தின் கவுன்சிலருடைய கணவர். இதன் அடிப்படையில் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 வருடங்கள் கடந்துவிட்டன. 4 வருடங்களும் வார்டுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பல முறை கடிதம் வாயிலாகவும் நேரடியாக மன்ற கூட்டத்திலும் பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டு இதுவரைக்கும் கண்டு கொள்ளாமல் புறக்கணிக்கப்படுகிறது. இதை தான் நாங்கள் காட்டு தர்பார் என்று சொல்கிறோம். கண்டு கொள்ளாமல் காட்டு தர்பாராக இவர்கள் என்ன கேட்பது, நம்ம என்ன செய்வது என்று கண்டு கொள்ளாமல் இருப்பதை காட்டு தர்பார் என்று சொல்கிறோம். இந்த அடிப்படையில் இன்று பேரூராட்சி மன்ற கூட்டம் இருக்கின்றது. இந்த மன்ற கூட்டத்தை என் மனைவி சௌதாவும் சகோதரி 14வது வார்டு கவுன்சிலர் ரஃபீகா முகமது சலீம் அவர்களுக்கும் எதுவும் செய்யலை. ஒன்று செஞ்சுருக்காங்க. அது சம்மந்தமாக விளக்க நான் அப்புறம் சொல்கிறேன். அவர்களும் சேர்ந்து இன்னைக்கு மன்ற கூட்ட புறக்கணிப்பு மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஒரு முற்றுகை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதற்கு காரணம் எங்கள் வார்டு தேவைகள் பலமுறை கேட்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதுனாலே தவிர வேற எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் அல்ல. இந்த முற்றுகையும் புறக்கணிப்பும் பேரூராட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கண்டித்தே தவிர தனிநபரை கண்டித்த அல்ல. இதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தனிநபரை கண்டித்த அல்ல, பேரூராட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை கண்டித்தார். அவர் தவறுதலாக புரிந்து அவர்களுடைய அறியாமையின் காரணமாக பலதை அவரை எதிர்க்கிற மாதிரி அவர் சிந்திச்சிட்டார். அடுத்தபடியாக சம்சுல் இஸ்லாம் சங்கத்தின் வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றுவிட்டு இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். இது அவர்கள் செய்கிறது சங்கத்துக்கு செய்கிற துரோகம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். தெளிவாக விளக்க விரும்புகிறேன். நான் ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட நிர்வாகியாக இருந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் பேரூராட்சி மன்ற தேர்தல் வந்தது. தேர்தல் வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அதிராமட்ட நிர்வாகிகள் நமது 19வது பெண்கள் வார்டாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி ஓரளவு மன்றத்தில் பேசக்கூடியவர்கள், பல இடத்தில் பேசியவர்கள், அவர்களை நீங்கள் வார்டு உறுப்பினராக நம்ம மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நிறுத்தினால் என்ன என்று என்னோட ஆலோசனை செய்தார்கள். அதன் அடிப்படையில் சரி என்று ஒத்துக்கொண்டு மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில தலைமையகத்துக்கு நான் அதிராம்பட்டத்தில் 2வது வார்டில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட விரும்புகிறேன் என்று வேட்புமனு தாக்கலும் செய்திருக்கின்றேன். நானும் செய்திருக்கின்றேன். 17வது வார்டு கவுன்சிலர் ரஃபீகா அவர்களும் நாமினேஷன், அதாவது அந்தந்த கட்சி தலைமைக்கு கொடுக்க வேண்டிய நாமினேஷனை கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு சம்சுல் இஸ்லாம் சங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. இந்த முஹல்லாக்கு உட்பட்ட வார்டுகளில் தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் சங்கத்தில் மனு கொடுக்கணும். மனு கொடுத்து போட்டியை குறைச்சி போஸ்டா தேர்ந்தெடுப்போம் அறிவிப்பு செஞ்சாங்க. அதன் அடிப்படையில் நம்மளும் சங்கத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஏற்கனவே நான் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட இருந்தாலும் நானும் மனு செய்திருந்தேன். மனுவின் அடிப்படையில் 5 பேர் மனு கொடுத்துருந்தாங்க. குழுக்கள்லையோ அல்லது விட்டு கொடுத்த அடிப்படையிலையோ என் மனைவி அங்கு போட்டியிடுறதுக்கு சங்கத்தின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள். இதை நான் மறைக்கவில்லை. இன்னும் சொல்கிறேன், சங்கத்துடைய மேலான ஆதரவால் தான் நான் வெற்றி பெற்றேன். ஆனால் வெற்றி பெற்றுவிட்டு நான் சார்ந்து இருக்கக்கூடியது ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியில் நான் சேர்ந்து கொள்வதில் என்ன தவறு? இதைத்தான் நான் பொதுமக்களிடம் கேட்கிறேன். உதாரணத்துக்கு 21வது வார்டு கவுன்சிலர் இப்ராஹிம் இருக்கின்றார். அவர் ஏற்கனவே திமுகக்காரர். பல முறை திமுக தனி சுயேட்சையாகவும் நின்றிருக்கார். திமுகவில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது சங்கத்தின் சார்பாக நின்று வெற்றி பெற்றுவிட்டு திமுக கவுன்சிலராக அறிவிச்சிட்டு இருக்காரு. இதுல என்ன தப்பு? அவர் சார்ந்துள்ள கட்சியில அவர் இருக்கிறாரு. இதுல என்ன தப்பு? இதுல என்ன பெரிய அரசியல் பண்ணிட்டோம், என்ன பெரிய துரோகம் பண்ணிட்டோம்? ஆனா அறியாமையின் காரணமா சங்கத்துக்கு துரோகம் செஞ்சதாகவும் சங்கத்தை கண்டுக்கிடாத மாதிரி நான் வார்டுக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன். எதுவுமே செய்யலைங்க. 19வது வார்டுக்கு எந்த திட்டமும் நிறைவேற்றப்படலை. எல்லாமே இது. அடுத்து இன்னொன்று சொன்னாரு, காட்டு தர்பார். யார் தெரியுமா? அவர் தான் காட்டு தர்பார் பண்ணாரு. சங்கத்து இதுல பேரூராட்சி மன்ற கூட்டத்துல
ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த கூட்டத்தில் 15 நிமிஷம் தாமதமானதுனால சேரை எடுத்து போட்டு பஞ்சாயத்து போர்டில் உடைச்சாரு அப்படின்னு பெட்டுக்கு அப்பட்டமாக போய் சொல்லியிருக்காரு. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, என் மனைவி தான் கவுன்சிலர், என் மனைவி தான் மன்ற கூட்டத்துக்குள்ளே போக முடியும். நான் வெளியில தான் காத்திருக்க முடியும். நான் வெளியில தான் காத்திருந்தேன். அன்னைக்கு நடந்ததே 4 மணிக்கு கூட்டம் என்று அறிவித்தார்கள். 4:45 ஆகிவிட்டது. 7 பெண் கவுன்சிலர்கள் 6 கவுன்சிலர்கள் வந்துட்டாங்க. மற்ற கவுன்சிலர்களும் பெரும்பாலானவர், அதாவது 15 கவுன்சிலர்களுக்கு மேலே வந்துட்டாங்க. ஆனால் அவரும் பேரூராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் இருக்கிறாரு, அவருடைய ரூமில் இருக்கிறாரு. அவருக்கு வேண்டிய 1-2 கவுன்சிலர் வரலங்கிறதுக்காக தாமதிச்சாங்க. இப்போ அங்கே மன்ற கூட்டத்தில் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருந்த கவுன்சிலர் மற்றும் துணை சேர்மன் அவர்களெல்லாம் சேர்ந்து என் கூட்டத்தை நடத்துவியா நடத்த மாட்டியான்னு சத்தம் போட்டுக்கிட்டு சேரை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. அப்போ 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் நடக்கும்போது நான் குறுக்க போய், ஏங்க பேரூராட்சி மன்ற கூட்டம் 4 மணிக்கு அறிவிச்சுட்டு 4:45 ஆயிடுச்சு, இது வரைக்கும் நடத்தலையேங்க, முறையா நடத்தினா இது மாதிரி பிரச்சனை வருமா? தேவையில்லாம பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுன்னு சத்தம் போட்டேன். இதுதான் உண்மையை தவிர சேர உடைக்கவெல்லாம் இல்லை. அது அவர் சொல்றது உண்மைக்கு புறம்பானது. அடுத்தபடியாக சொன்னார், சங்கத்துக்கு உட்பட்ட இடத்த தமுக காரங்க வந்து ஆம்புலன்ஸுக்காக அபகரிச்சுக்கிட்டாங்க, அரசாங்கத்துக்கு புறம்போக்குன்னு காட்டி கொடுத்தாங்க. இதுவும் பொய். இதில் உண்மையை நான் சொல்லி ஆகணும். ஆம்புலன்ஸுக்காக சங்கத்தில் அனுமதி வாங்கி பள்ளியாச நிர்வாகத்தில் அனுமதி வாங்கி தான் நாங்கள் ஆம்புலன்ஸ் செட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சுன்னு வச்சுருக்கிறேன். ஆனால் புறம்போக்குன்னு நாங்கள் சொன்னோங்கிறது அப்பட்டமான பொய். இவர் தான் பேரூராட்சி நிர்வாகத்திலிருந்து இஓஐ மற்றும் 2 பேரையும் ஃபோன் அடித்து இது மாதிரி நம்ம இடத்த அபகரிக்கிறாங்க, போய் தடுத்து நிறுத்துங்கன்னு ஆள் அனுப்புனது இவர் தான். அங்கே அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். பேரூராட்சியில 2 ஊழியர்கள் வந்தாங்க. எதுக்கு நீங்கள் வந்தீங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். சேர்மன் தான் சொல்கிறாரு, நம்ம இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னார், அதனால தான் நாங்கள் வந்தோன்னு அந்த உறுப்பினர்கள் அந்த ஊழியர்கள் சொன்னாங்க. இது அல்லாஹ் மீது ஆணையாக உண்மை. அவர் அப்படி சொல்லிவிட்டு இது அல்லாமல் சங்க நிர்வாகிகளே விரட்டிக்கிறாரு. நீங்கள் அங்கே தமுக காரங்களுக்கு செட்டு போடுறதுக்கு நீங்கள் இடத்த கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அது புறம்போக்கு இடம், அதை நான் அரசாங்கத்தில் சொல்லி தடுத்து நிறுத்திடுவேன், உங்களுக்கு இருக்கிற எல்லாமே போயிருந்து மிரட்டினவர் அவர். ஆனால் அதை நேர்மாறாக எங்களுக்கு நாங்கள் செஞ்சதாக சொன்னார். உதாரணத்துக்கு சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி இதே சம்சுல் இஸ்லாம் சங்கத்துடைய லண்டன் கிளை சார்பாக எங்களுடைய ஆம்புலன்ஸ் சேவையை பாராட்டி அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று பத்தாது, நாங்கள் வந்து சங்கத்தை மீறினோமா இல்லையாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. உண்மைக்கு புறம்பாக மட்டுமே சொல்கிறார். இப்பவும் சொல்கிறேன், அரசியல் காழ்ப்புணர்ச்சி அல்ல, தனிநபரை எதிர்த்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. ஒட்டுமொத்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தான் இதை செய்கின்றோம். இது இங்கே மறுக்கப்படும் என்றால் அடுத்த கட்டமாக ஜனநாயக ரீதியாக கலெக்டர் இப்படி மேலிடத்துக்கு நம்ம சென்று போராட்டம் இருக்கிறோமே தவிர தனிநபரை தாக்குவதோ தனிநபரை குறை கூறுவதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய வார்டு மக்களுக்கு தேவையான அடிப்படையான தேவைகள் நிறைவேற வேண்டும், அதே ஒரே காரணம்தான். மற்றபடி அவர் சொல்லியிருக்காரு, வார்டுக்கு நான் என்ன செய்யலை எல்லாம் செஞ்சுருக்கேங்கிறாரு. எதுவுமே செய்யலை. ஒன்று சுத்தம் மட்டும் குப்பையை அகற்ற விஷயத்தில் மட்டும் நிறைய செஞ்சுருக்காரு. அதுலேயும் ஆரம்ப காலத்தில் என்னுடைய சொந்த முயற்சியால் இன்னைக்கு தெருவா வீடு வீடாக போய் குப்பையை வண்டி வச்சு வாங்குறாங்களே, அது என்னுடைய முதல் முன்மாதிரி. நான் தான் முத ஒரு வண்டியை ரெடி பண்ணி என் 19ஆவது வார்டுக்கு வீடு வீடாக தனியாக சொந்தமாக 3000 ரூபா சம்பளம் கொடுத்து நான் வந்து ஆள் நியமித்து குப்பை வாங்கினேன். அதை தடுத்து அது விரும்பாத இவர், நான் ஏதோ எங்கேயோ மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்துருவேங்கிற ஒரு காரணத்துக்காக அதை விரும்பாதவர் அதை தடுத்து நிறுத்தினார். நான் குப்பையை அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அங்கேருந்து பஞ்சாயத்து போர்டு வண்டியை வச்சு அள்ளுவேன். அதை அள்ளக்கூடாது, அங்கே கொட்டக்கூடாது, அங்கே உள்ள மக்களை தூண்டி விட்டு என்னட்ட வேலை பார்த்த ஊழியரை நீ அங்கே வேலை பார்க்காதவா, உனக்கு பஞ்சாயத்து போர்ட்டில் வேலை தரேன் அவரை வேலையை விட்டு நிறுத்தி பேரூராட்சியில் அவருக்கு என்னட்ட வேலை பார்த்தவருக்கு அவர் பேரூராட்சியில் குழுவில் சேர்த்து வேலை கொடுத்தது, இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். அப்புறம் அது மாதிரி என்னுடைய ஒரு வார்டில் என் வார்டில் ஒரு சந்தில் குப்பை மேடாகவே பொதுமக்கள் நடக்கக்கூடிய பாதை குப்பை மேடாகவே இருந்தது. அதை பொறுப்பேற்ற உடனே மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அதை செய்யறதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணி டிராக்டர் பேரூராட்சியுடைய டிராக்டர் வச்சு குப்பையை அள்ளிக்கிட்டு இருக்கும்போது அதை அள்ள விடாமல் தடுத்து நிறுத்தினார். அதுக்கு பிறகு பேரூராட்சியுடைய துணைத் தலைவர்
வைஸ் சேர்மனையும் கூட்டிகிட்டு வந்து இது அள்ளியே ஆகணும்னு போராடி அதை அகற்றி இன்னைக்கு நடப்பாதையாக இருக்குது. அதுக்கு தான் ஒரு சாலை கேட்டிருக்கேன். ஆகவே நான் போராடக்கூடிய இந்த போராட்டம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் அல்ல. வெற்றி பெற்றோம், மக்களுக்கு வாக்குறுதி கொடுப்போம். அந்த மக்களுக்கு என்னால் இயன்ற அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரே பொது நோக்கத்தோடு செய்யப்படும் ஆர்ப்பாட்டமே தவிர சுயநோக்கம் அல்ல. எனவே பொதுமக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு இந்த கோரிக்கைகள் அடிப்படை கோரிக்கைகள் தேவைதானா என்று சிந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.